ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, சிம்பிளாக, ஈஸியாக இப்படி சொல்லிகிட்டே போகலாம் காய்ஸ். அப்படி என்ன செய்ய போகிறேன்னு ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளர வந்திருப்பீங்க. ஆமாம் காய்ஸ், நான் இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிற புலாவுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் தரப்போகுது. மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பிரியாணிக்கு சேர்க்குறது போலவே நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதே போல் நிறைய நேரம் வதக்கணும். அப்போ தான் நம்ம புலாவ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம வெங்காயம் கூட சால்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்காது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நான் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் இல்லை ப்ரொக்கோலி, பட்டாணி இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காய்கறி ஆட் பண்ணதும் காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இப்போ புலாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி புலாவ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்காக 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததும் நான் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸை ஆட் பண்ணி உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் வெந்து வரும்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். உங்களுக்கு தம் வைக்க வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடை நீங்கள் குக்கரில் செய்யலாம். 3 விசில் விட்டாலே போதும். ரொம்ப அருமையான புலாவ் ரெடி ஆயிரும். எனக்கும் முன்னாடிலாம் தம்மில் வைக்க வராதுங்க. நானும் ட்ரை பண்ண தான் இப்போ நல்லாவே கற்றுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி சொதப்ப தான் செய்யும். ஸோ ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம். இப்போ நம்ம நடுவில் கலந்து விட்டுக்கலாம். சாதமும் தண்ணியும் ஒரே லெவலில் வரணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே நான் உங்கள் கூட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த டவராவை இந்த ஊரில் வந்து தான் வாங்கினேன். அதாவது இந்த ஊர் காசுக்கு 680 ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் மூடியோட இந்த பிரியாணி டவராவை வாங்கியிருக்கேன். நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 400 ருபீஸ்க்குள்ளே தான் கைஸ் வரும். ஸோ இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸும் நம்ம தண்ணி லெவலும் ஒரே லெவலுக்கு வந்துட்டாங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நல்ல லெவல் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தம்மில் வைக்க பழைய தோசைக்கல் எடுத்துகிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கிக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் புலாவ் பாத்திரத்தை தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேலே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வச்ச பாத்திரத்தில் நான் சுடு தண்ணியெலாம் வைக்கல, வெறும் நார்மல் வாட்டர் தான் வச்சேன். அது நல்லா சூடு ஏறி இப்போ பபிள்ஸ் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 15 நிமிஷம் கழித்து நம்ம புலாவ் ரெடி ஆயிரும். ஆனால் உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். வெஜிடபிள் புலாவ் நல்ல பொலன்னு வெந்து வந்திருக்கும்.
இது கூடவே கத்திரிக்காய் கட்டா, எண்ணெய் கத்திரிக்காய், சிக்கன் மசாலாலாம் செம்மையாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் என்னோடய சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.